வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான நம்மளாம் பார்த்த அந்த ப்ரொமோ உண்டான விஷயங்கள்லாம் இப்போ வரும்னு நினச்சி ஆதங்கத்தில் ஆசையில் அந்த எபிசோடை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதில் என்ன நடந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அருண்குமாருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பு பாராட்டுகள் கிடைச்சிது. ஏன்னா அவர் கேப்டனாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கெட்ட பேர்கள் இருந்துச்சு. வெளியும் சரி உள்ளவும் சரி நிறைய பேர் வந்துட்டு அருணை வந்து ரொம்ப விளாசி தள்ளிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனாக ஹேண்டில் பண்ண விதங்களும் சரி, அவர் வந்துட்டு இந்த டாஸ்கில் விபியாக இருந்த விஷயங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. விபியாக இருக்கும்போது அவரோட கேரக்டர் விட்டும் கொடுக்கல, கேப்டனாக இருக்கும்போது அவர் வந்துட்டு ரெண்டு டீமுக்கும் என்னென்ன பாதகங்கள் சாதகங்கள் இருக்கும்போது ரெண்டுத்தையும் பேசி சண்டை வராமல் எடுத்துகிட்டு போனார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சத்யாவுக்கு சரியான அடி விழுந்துச்சு, அந்த டெசிஷன் மேக்கிங்கில் டைம் போச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இந்த வாரம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை வேறு இருந்துச்சு. என்னென்னா பின்னாடி ஒரு 5 லேபிள் அந்த ரிப்பன் அதில் வந்துட்டு யாராவது குறை சொல்லி அதை கழட்டிட்டாங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப இதுவாக இருந்தார், அலர்ட்டாக இருந்தார். அதனால தான் அந்த கிச்சன் மேட்டரில் வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பனிஷ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை ரயான் எடுத்துகிட்டு போய் வேறு மாதிரி சொல்லி அதை வந்துட்டு அப்படியே உமன்ஸ் கார்டை வச்சு ஆர்ஜே ஆனது கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்களே பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க. அதுக்குமே சுமூகமாக இவர் ஏதோ பண்ணார். பட் ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் பேசிட்டு வரும் கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு டைம் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து மதியானத்துக்கு மேலே சொல்லி கடைசியில் இவ்வளவும் இழுத்து விட்டுட்டு கடைசியில் இவர் மேலே பழிய போட்டு அந்த ரிப்பரை பிடிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இங்கே வந்துட்டு சார் சூப்பராக பண்ணார் சார் கேப்டனா, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் தான் ஒரு ரிப்பனை கழட்டினேன் ஃபுட்டு விஷயத்தை, அது தவிர்த்து எல்லாமே நல்லா பண்ணார் அப்படின்னா சொன்னோன்னா விஜய் சேதுபதி அவர்களும் சரின்னு விட்டார். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அன்னைக்கு அவர் சரியாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பனை கழட்டுறீங்க, இங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்க மாட்டார். இதே கமலஹாசன் அவர்கள் இருந்து இருந்தாலும் சிரிப்பார், சிரிச்சுட்டு அப்படியா அப்படி எதுக்கு நீங்கள் அந்த ரிப்பனை கழட்டிங்கன்னு இருப்பார். இதுதான் வந்து அங்கே ஓஸ்ட்டாக இருந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் பண்ண மாட்டார். இதில் என்ன கொடுமை அப்படின்னா அருணுக்கு வந்துட்டு வந்து பின்னாடி இருக்கிற ரிப்பனை வாலண்டராக பிடுங்கணும்னு நினச்ச மஞ்சரியும் ஹாஜானது 2 பேருமே வந்துட்டு அருணை பாராட்டுறாங்க. இன்னும் கொடுமை பாருங்கள். அப்புறம் என்ன டேஷ்க்கு வந்து அங்கே வந்துட்டு அந்த ரிப்பனை பிடுங்கினான்னு சத்தியமாக எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த பாய்ஸ் சைட்லும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருச்சு அவரோட கேப்டன்ஷிப் பற்றி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி தான் ஸ்டார்டிங்கே எழுந்திரிச்சு சார் அவர் வந்துட்டு கேப்டனை நல்லா பண்ணியிருந்தார், பொறுமையாக பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினும் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப டெரர் பீஸு சார், நாங்களே பயந்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ கேப்டன் ஆனதுக்கப்புறம் நிறைய பொறுப்பு இருந்துச்சு, சண்டைலாம் போடலை, ரொம்ப பொறுமையாக வந்து இது பண்ணாருன்னு போது தான் நம்ம விஜய் சேதுபதி கலாச்சார். இப்போ நல்லா கேப்டனாக இருக்கும்போது பொறுமையாக இருந்தார் சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அங்கே சண்டை வந்துச்சு அப்படின்னு கேட்டவொடனே இல்லை அங்கே வந்துட்டு விபியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிது. ஸோ எது எப்படியோ சூப்பராக வந்துட்டு எல்லாருமே கரகோஷங்களை எழுப்பி மக்களை வந்து கைத்தட்டி நம்ம அருண் வந்து பாராட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒருத்தங்க வந்து இனிஷியேட்டிவ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு வந்து அங்கீகாரமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வர பாராட்டுகளும் அந்த கைத்தட்டலும் தான். அது இன்றைக்கி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ யாரெல்லாம் அருணோட அந்த கேப்டன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக நாமினேஷன்ஸ்க்குள்ள வருவார், வந்தால் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்லாம்.